அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீக்கப்பட்டவர் கட்சியில கிடையாது. அதிமுகனா எங்க தரப்பு தான் அதிமுக. இது ஒன்னா போச்சு, ரெண்டா போச்சு, மூணா போச்சு, அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு கூடுதலாக பெற்றிருக்குது. 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை விட 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு அதிகம் பெற்றிருக்குது. கூட்டணி பலம் குறைவாக இருக்கின்ற அந்த நேரத்திலே அதிக வாக்குகளை பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அதனால் இந்த ஊடகமும் பத்திரிகையும் அருள்கூர்ந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். இனி இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவரெல்லாம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீ வேணுமெனே பரபரப்பான செய்தி என்பதற்காக இந்த கேள்வி கேட்கறீங்க. அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? சட்ட நீதி என்ன இருக்குது? சட்ட நீதி என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமில்ல? அதிமுக என்பது எங்க தரப்பில் இருக்குது. அதிமுக எல்லா அதிகாரங்களும் நாங்கள் பெற்று ஒரு தேர்தலையும் நாங்கள் சந்திச்சிட்டோம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க சார், அப்போ 19 தொகுதியில போட்டிட்டு 20% வச்சிருக்காங்க. இப்போ 34 தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க. ஆனா 1% தான் அதிகம். ஆனா எத்தனை கூட்டம் நீங்க ஒட்டுக்க இருந்தது? அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி பல கட்சிகள் எங்களோடு இருந்த காரணத்தினாலே அதிக வாக்குகள் பெற்றோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். மழைநீர் வடிகால் பணிகள் தொடர்பாக அவர் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கால்வாய் அமைக்கின்ற பணி மிக மிக மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடந்த ஆண்டே இந்த துறையினுடைய அமைச்சர், சென்னை மேயர், முதலமைச்சர் எல்லாம் செய்தியாளரிடத்தில் பேசுகின்ற பொழுது மழைநீர் வடிகால் பணி சுமார் 90% பணியில் நிறைவு பெற்றதாக சொன்னார்கள். இன்று வரை அந்த பணி நிறைவு பெறவில்லை. இன்னும் ஒரு மாதத்திற்கு பின்பு வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கின்றன. இனியாவது இந்த அரசு கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்து வேகமாக துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்றப்பட வேண்டும். இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையின் போது கனமழை பெய்தால் மழைநீர் வடிகால் வசதி முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்துவிட்டால் சென்னை மாநகரம் மீண்டும் வெள்ளத்திலே தத்தளிக்கும். மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலமாக இந்த மழைநீர் வடிகால் பணியை மேற்கொள்ளாமல் இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையில் அரசுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.